அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்ந்தது, 2025லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Trains and Consults வழங்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு வாசிப்பும் எழுதுதலும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அனுபவம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பேச்சாளர் எம். சுஜாதா மேம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேம், ப்ளீஸ் வெல்கம் மேம். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். You can start, ma'am. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஹாப்பி மார்னிங் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா புத்தக வாசிப்பு. வாசிப்பு அப்படின்னாலே நமக்கு புத்தகம் தான் ஞாபகம் வரும், அப்படித்தானே? நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க பழமொழி, நீ நல்லா படிச்சாதான் உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த மாதிரிதான் நம்ம படிச்சுதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு ரீடிங் என்ற ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் நம்மளால வந்துட்டு எல்லாருமே இந்த அளவுக்கு வர முடிஞ்சதுக்கு காரணமே அதுதான். இப்ப த்ரூ பை டெக்னாலஜி இந்த ரீடிங் ஹேபிட்டை விட்டுட்டு நம்ம யூடியூப் மூலயமாவோ இல்லை வாட் எவர் கேட்கெட் மூலயமா அதர் டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்துட்டு இந்த ரீடிங் ஹேபிட்டே நம்ம மறந்துட்டோம். பட் இந்த ரீடிங் ஹேபிட் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மள வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும்ன்றது எல்லாருமே வெல்வர்ஸ்டு ட்ரைனர்ஸா இருப்பீங்க. நிறைய உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ட்ரைனிங்ஸ் இந்த ரெகுலரா மந்த்லி ட்ரைனிங் செஷனை வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் எனக்கு 5 to 6 வந்துட்டு இன்னொரு ட்ரைனிங் செஷனை நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் வர முடியல. ஸோ என்ன மாதிரி பேசியிருப்பீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். நான் டெய்லியுமே ஃபீல் பண்ணுவேன் அது. மெயின்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு குமரேசன் சார். இந்த மாதிரி ஒரு பாத்தை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தான் நான் சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும். காரணம் என்னன்னா, நம்ம இந்த ரீடிங் ஹேபிட் நேத்தி சார் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி இந்த செஷன் கண்டக்ட் பண்ண சொல்லும் போது நம்ம அந்த திருப்பி நம்ம நாளைக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது படிக்கணும் இல்லை சொல்லணும் அப்படின்னும் போது நம்மளை ரீகலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி நாலேஜை கெயின் பண்றதுக்கு இந்த ஒரு தளம் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா இருக்குன்றத நான் எப்பெல்லாம் எனக்கு கொடுக்கும்போது அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் என்டையர் டீமுக்கும் இது தேங்க்யூ சொல்லணும். அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றேன். நார்மலி அதுதான், நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லெஜண்ட்ஸ் எல்லாம் அந்த ரீடிங் ஹேபிட் இருந்ததுனாலதான் இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம வந்துட்டு இந்த ரீடிங்கால நம்ம என்னென்னலாம் வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணோன்றது இது ஒரு ஹீரோ, அதாவது ஹீரோ ரோல்ஸ் ஆர் ஹீரோயின் ரோல்ஸ் அப்படிதான் இதை நம்ம சொல்ல முடியும். ஒரு லைஃப்ல ஒரு ஹீரோயின்ஸ் இருந்தா ஒரு லைஃப் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹீரோயின்ஸா நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதே மாதிரிதான் இந்த ரைட்டிங் அண்ட் ரீடிங் வந்துட்டு ஹீரோயின் அண்ட் ஹீரோஸ் அப்படிதான் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். பிகாஸ் வித்தவுட் ஹீரோயின்ஸ் வந்துட்டு ஒரு படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்காதோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல வந்துட்டு ரீடிங் ஹேபிட்ஸும் ரைட்டிங் ஹேபிட்ஸும் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஒரு ஹாப்பி லைஃப லீட் பண்ண முடியாது. பிகாஸ் அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ரீடிங் ஹேபிட் அண்ட் ரைட்டிங் ஹேபிட் இருந்தது. பட் நடுவுல வந்துட்டு ரைட்டிங் எப்பயுமே இருக்கும், ரீடிங்ன்றது அதுதான் சொன்னோம்ல, அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ரீடிங் ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. ஈவன் தோ
படிச்சுட்டே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரெயின் வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் ஆகும் அப்படின்றது ஒரு சயின்டிபிக் ப்ரூவன். ரொம்ப அழகா ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. வாசிப்பு வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். ஒரு முறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்து விட்டால் அது நம்மை விடாது. எஸ், இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். அடிக்ஷன்லயே வந்து குட் அடிக்ஷன், பேட் அடிக்ஷன் அப்படின்னு இருக்கும். இது ஒரு தவம் அப்படின்றாங்க. அப்ப வந்து ரீடிங் ஹேபிட் வந்து எந்த அளவுக்கு ஒரு அழகா எழுதியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, தவம் தவம் தான் எல்லாருக்குமே. அதாவது மெடிடேஷன்ஸ் தான். இப்ப நமக்கு பணம் சம்பாரிச்சிருவோம், எல்லாமே இருக்கும். பட் ஆனா நம்மளுக்கு அது தவம் லாஸ்டா ஃபைனலி நம்ம எங்க போவோம் அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு யோகா சென்டர் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. இட்ஸ் ஈக்குவல் டு மெடிடேஷன். ஒரு புக் படிக்கிறத வந்துட்டு ஒரு மெடிடேஷன்ஸ் தவம் அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னும் போது அவ்வளோ அது வந்து நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹியர் ஆஃப்டர் இந்த 2025ல கூட நம்ம ஒரு ரெசல்யூஷனா எடுத்துக்கலாம். டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்துட்டு இந்த ரீடிங் ஹேபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப்ல வந்துட்டு நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கும் நம்மளோட ஹேபிட்ஸை வந்துட்டு குட் ஹேபிட்ஸை ரெகுலர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதை வந்துட்டு எப்பயுமே உணர்ந்துட்டே இருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அப்ப வந்துட்டு தவம் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபோக்கஸ்ட் அப்படிதான் சொல்லுவோம். தவம் அப்படின்னாலே ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கான ஒரு டூல் தான் தவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்பயுமே நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம புக்கை படிப்போம். அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸா ஆகறதுக்கு புக்கை படிப்போம். சரி, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்துட்டு ரொம்ப நம்ம டைம் வந்து ரிலாக்ஸா ஆகறதுக்குன்னே நம்ம டைம் எடுத்துக்கவே மாட்டோம். சரி, லைஃப்ல ஒன் டேக்கு நமக்கான டைமா 1 to 2 hours உட்கார்ந்து நம்ம மெடிடேஷனா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், ரீடிங்கா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், ஹியரிங் மியூசிக்கா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இதை நம்ம வந்து ரெகுலராகவே எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல பல் துலக்கிறது, குளிக்கிறது ஒரு ரெகுலர் ஹேபிட்டா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இதை எடுத்துக்கணும்ன்றது தான் என்னோட விருப்பம். எல்லாருமே இதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ ஷேர் பண்றேன். மேபி இப்ப ரெகுலராகவே மோர் தென் ½ an hour வரைக்கும் படிக்கிறவங்க இருப்பாங்க, ½ an hour எழுதுவாங்க. அந்த எழுதுறதுன்றது கதை பாடல் அதெல்லாம் தாண்டி, ஏன்னா கதை எழுதும் போது நம்மளால ரெகுலரா அதை ஃபாலோ பண்ண முடியாது. பாட்டு எழுதும் போதும் மேபி அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கான சில பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃபையே அது வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஹேபிட் இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். இன்னொரு கவிதை. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நம்ம ஒரு நம்ம தலை குனிஞ்சு ரீட் பண்ணும்போது அதுதான் நம்மளோட லைஃபே இன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்ததுக்கு கூட ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம நல்லா படிச்சு வந்ததுனாலதான். ஓகேவா? இப்ப இந்த ரீட் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் மெயினா அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஷார்பன் ஆகுது. எப்படி நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம பிரெயினுக்கும் எல்லா கனெக்டிவிட்டியுமே நம்ம பிரெயின் தான். பிரெயினோட கனெக்ஷன்ஸால தான் நம்மளோட டே டு டே லைஃபே ஃபங்க்ஷன் ஆகுது. அதுல அந்த ரீடிங் அப்படின்னும் போது இந்த பிரெயினுக்கான எக்ஸசைஸ், நம்ம பாடிக்கான எக்ஸசைஸ் வந்துட்டு பிசிக்கலி பாடிக்கான எக்ஸசைஸ் ரெகுலரா எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். பட் பிரெயினுக்கான எக்ஸசைஸை நம்ம ரெகுலரா பண்ணோம்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். நிறைய விஷயம் இருக்கு, மியூசிக் கேட்கறது, ரைட்டிங், அதுல ஒன் ஆஃப் த ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ரீடிங் அப்படின்றதுதான் நான் இதை உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்மளோட பிரெயினோட ஷேப்ஸை வந்துட்டு அழகுபடுத்துது. அப்புறம் ஷார்பன், ஸ்ட்ரெங்தன், இந்த மாதிரி நிறைய ரீடிங் ஹேபிட்டால நமக்கு வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு இந்த ரீடிங் ஹேபிட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்றத நான் இதை இங்க சொல்லிக்க விரும்புறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா
நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம டைமுக்கான அவைலபிலிட்டி அவங்களுக்கு இருக்காது. சோ நம்ம அந்த புக்ஸ எடுத்துக்கணும்னு தான் நினைப்போம். சரி, நான்லாம் வந்துட்டு படிக்கிறேனோ படிக்கலையோ அந்த புக்ஸ வந்துட்டு அத தொடும்போதே ஒரு உணர்வு இருக்கும். அந்த ஒரு புக் வாங்கும்போது அந்த பேஜ தொடுறதா இருக்கட்டும், இந்த டாபிக்க படிக்கிறதா அந்த புக்க நம்ம படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த புக்க வச்சிருக்கிறதே நமக்கு வந்துட்டு என்னன்னா, பாசிட்டிவ் வைப்ஸ குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் கூட அத ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் 2 to 3 புக்ஸ் வெயிட்லெஸ்ஸா நான் பேக்ல வச்சுட்டு போறதா இருக்கட்டும். அத தொட்டு பார்த்துப்பேன். டைம் இருக்காது. பஸ்ல பக்கத்துல பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட அந்த புக்க தொட்டு பார்த்துட்டு, நான் அப்புறம் உன்கிட்ட நான் படிக்கிறேன். சரி, இந்த மாரி ஒரு கனெக்ஷன், சோல் டு சோல் கனெக்ஷன்ற மாரி புக்குக்கும் அந்த நமக்கும்ன்ற கனெக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அது ஒரு லவ்வர் மாதிரி தான். ஒரு சோல் கனெக்ஷன், லவ்வர், ஃப்ரெண்டு எல்லாமே அந்த ஒரு புக்கு கிட்ட நம்மளுக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதுன்னும்போது ரொம்ப அந்த அந்த ரீடிங் ஹேபிட்ட நம்ம ரெகுலர் பண்றது நல்லதுன்ற மாரி நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட நெறைய 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 பேர் வந்து நெறைய புக்ஸ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரூட்ஸ், சீக்ரெட், மேஜிக் நெறைய இருக்கும். பட் ஆனா நம்ம வந்து ஒரு புக் எழுதணும், நமக்காக புக் எழுதணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே இருக்கும். இது இந்த ட்ரைனிங் பீரியட்ல தான் எனக்கு அது ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. முருகபாரதி சார் வந்துட்டு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லிட்டு அந்த புக்ல கூட அழகா சொல்லியிருப்பாங்க. நான் என்னோட புக்க நான் எழுதினது என்னன்னா, பிரித்து வெற்றி பெறுங்க அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அந்த ஜர்னல் எழுதுறதுக்கு காரணமா இருந்த முருகபாரதி சாருக்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸா எனக்கு தோணுச்சு. ஆனா எல்லாருமே வந்துட்டு ஒரு சுயசரிதை எழுதணும். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை. நான் புக் ரிலீஸ் பண்ணணும். புக் ரீட் பண்றத விட புக் ரிலீஸ் பண்றதுல ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம மத்தவங்களோட பயோகிராஃபி, ஆட்டோகிராஃபிய படிக்கிறத விட நம்மளோட பயோகிராஃபி, ஆட்டோகிராஃபி அவங்க படிக்கணும். நம்மளே நம்ம யாரு, ஹூ ஆம் ஐ அப்படின்றத நம்ம எழுதுறது மூலியமா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எல்லாருமே லைஃப்ல அந்த ஒரு ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கு. அத நான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதா எழுதி வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அது வந்து ஒரு ரைட்டிங் ஹேபிட்டாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல நம்மளால வந்துட்டு நம்ம புக் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ரைட்டிங் ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீடிங் ஹேபிட் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ரைட்டிங் ஹேபிட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு ரோலாவே இருக்கு. அப்ப ரைட்டிங் ஹேபிட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட லைஃப நிர்ணயிக்கிறதே அந்த ஜர்னல், அந்த டைரி தான். நான் அதை உணர்ந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து டைரி எழுதுற ஹேபிட் இருக்கு. ஸ்டில் நவ் ஐ எம் ரைட்டிங். என்கிட்ட நான் ஒரே ஒரு நியூ டைரி வாங்கிப்பேன். அது ஓல்டு டைரி, லாஸ்ட் இயர் டைரி இருக்குல்ல, அதை போயிட்டு இந்த இயர் வாங்குவேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒரு 300 ருபீஸ்க்கு ஒரு டைரி இருக்கு அப்படின்னா, அந்த லாஸ்ட் இயர் டைரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியா 50% தான் இருக்கும். நான் ஓடி போய் அதுதான் எனக்கு மைண்ட் வரும். ஒரு புதுசா ஒரு டைரி, இந்த இயருக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு நம்மளோட கோல் செட்டுக்கு ஒரு டைரி, ஒரு கிராட்டிடியூடுக்கு ஒரு டைரி எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபியூச்சர் கோலுக்கு ஒரு டைரி, பட்ஜெட்டுக்கு ஒரு டைரி. இது மாதிரி ஒரு 5 டைரி நான் எப்பயுமே வச்சிருப்பேன். அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பேன். டெய்லி எழுதுவேன். அப்ப அந்த எழுதும்போது நமக்கு எப்படி இருக்கும் மைண்ட் அப்படின்னா, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். நம்ம நம்ம வந்துட்டு நிறைய நம்ம நார்மலி நம்ம டிராவல் பண்ணி லைஃப்ல இப்ப இன்னைக்கு டே எழுந்த உடனே நம்ம வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். பட் அதை நம்ம எழுதாதனால நம்ம எப்பயுமே அந்த கோலை வந்துட்டு நம்ம அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்போம். நீங்க ஒன்ஸ் வந்துட்டு டைரியில நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த டேல இதை மட்டும் தான் பண்ண போறோம், அவ்வளவுதான். அந்த கோலை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆக மாட்டோம். அந்த லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல டே கோல்னு இருக்கும், டே டு டே கோல் இருக்கும். 1 டேக்கான கோல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வீக்லி கோல்ஸ் அதை எழுதணும். தென் மந்த்லி கோல்ஸ், இயர்லி கோல்ஸ். கண்டிப்பா நான் இப்ப எழுதினதுனால நான் லாங் டேர்மா பார்க்கவே மாட்டேன், ஷார்ட் டேர்ம் தான் பார்ப்பேன். இன்னைக்கு டே
வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத நான் அந்த டைரியில எழுதிருவேன். எழுதினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. அதுவும் டைரி எப்ப எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நைட்டே எழுதிடணும். நம்ம படுக்க போகும்போது நாளைக்கான டேவ நம்ம எழுதி வைக்கணும். மேபி நீங்க இது எல்லாமே செஞ்சிருப்பீங்க. சரி, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெறைய லெஜெண்ட்ஸ பத்திலாம் நீங்க பேசியிருப்பீங்க. பிகாஸ் இந்த டைம்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லும்போது மத்தவங்களுக்கும் அது ஷேரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப அந்த அந்த நெக்ஸ்ட் டேக்கான ப்ரோக்ராம முத நாளே நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்றது நம்மளோட சோலுக்கு கனெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டே நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரொட்டீன் ஒர்க் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத அந்த டைரியில எழுதிடணும். அதுக்கப்புறம் எழுதினதுக்கு அப்புறம் அந்த கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு நன்றி உணர்வை வந்துட்டு மனசுக்குள்ளதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த மார்னிங் மிராக்கிள் வந்துட்டு அதை எழுதுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. இந்த தருணத்துல சசிகுமார் சார் அவங்களுக்கு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் சசிகுமார் நான் அந்த எழுதுற ஹேபிட்டை தீவிரப்படுத்தினேன். நான் அதை உணர்ந்திருக்கேன். நான் இன்னைக்கு செக் போட்டு நாளைக்கு எனக்கு 50,000 வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நடந்திருக்கு. அப் டு 50 lakhs வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, இது வந்துட்டு நான் இன்னமும் அதை வந்து ப்ரூவன் அதை ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன். டைம் இல்லை, அதனால நான் பண்ணல. இன்னொரு தருணத்துல நான் அதை வந்து ஷேர் பண்றேன். எல்லாமே எனக்கு எழுதினது அத்தனையுமே கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நீங்க டெஃபினெட்லி இந்த ரைட்டிங் ஹேபிட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஒரு டைரியில எழுதி வச்சுட்டீங்கன்னா, இது எனக்கு கிடைச்சிடுச்சு, இதனால நான் அனுபவிச்சுட்டேன், இதுக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு நீங்க பென்சில்ல எழுதணும். பிகாஸ் பென்சில்ல எழுதும் போதுதான் அது நடந்ததா நமக்கு தோணும். ஏன்னா பென்சில் எழுதிட்டு அழைச்சிட்டு அடுத்தது எழுதுறதுக்கான ஒரு அது ஒரு பாயிண்டா நமக்கு கிடைச்சிரும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பென்சில்ல எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும்ன்றதை விட நம்ம நடக்கிறத தான் நம்ம எழுதுவோம். சரி, அந்த மாதிரிதான் நம்ம வந்துட்டு நம்மளோட மைண்ட வந்துட்டு செட் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு நாளைக்கு 1 கோடி வரும் அப்படின்னா வராது. அந்த மேபி வரலாம். 1 crore அந்த ப்ராசஸ், அந்த கோல் செட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி நாளைக்குன்றது, அதாவது நீங்க அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா வந்திருக்கும். சோ இப்ப நாளைக்கு இந்த மந்த் என்னோட கோல் செட் 1 lakh அப்படின்னா நீங்க அந்த கோல் செட் எழுதிக்கணும். அந்த கோல் செட் எழுதிட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த 20,000க்கு இங்க இருந்து இந்த ப்ராசஸ் பண்ணணும், 15,000க்கு. சோ இதெல்லாம் நம்ம மந்த் எண்ட்ல, இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கோல், மந்த் எண்ட் ப்ராசஸ். நம்ம அந்த ஒரு மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம எழுதிடணும். எழுதிட்டு இதை ரெகுலரா டே பை டே ப்ராசஸ்ல நீங்க அந்த லிஸ்ட் போட்டுட்டு, டு லிஸ்ட் போட்டுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்கும். இதை நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அழகா டைரி வாங்குவாங்க, எழுதுவாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உங்களோட சோல் கிட்ட நீங்க இதை கனெக்ட் ஆகணும். நீங்க ரைட்டிங்ன்றது கூட அது எல்லாமே நம்ம சோலோட கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து பேசுறதுக்காகவோ, இப்ப வந்துட்டு நம்ம பேசும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், இல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்றதை தாண்டி நம்ம லைஃபுக்கு, ரியல் லைஃபுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம எழுதுறது மூலயமா அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். பிகாஸ் நான் வந்துட்டு அதுதான் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னால எழுதாம எதுவுமே எழுதல அப்படின்னா நான் எனக்கு வந்துட்டு நான் இந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகல, நான் கரெக்டா கோல் செட் பண்ணல அப்படின்ற மாதிரிதான் என்னோட மைண்ட் இருக்கும். சரி, எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளியரா ஆயிடுவீங்க. உங்களோட மைண்ட் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அப்ப அந்த கிளாரிட்டியா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த டேவை சக்சஸ் பண்ணிடுவீங்க. மெயின் பெனிஃபிட்ஸ், அந்த எழுதுறதுனால நம்மளோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ், நிறைய கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் கிடைக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்து வந்து நம்ம ரிலீஸ் ஆகலாம். அப்புறம் கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி ஒரு 1 மந்த் ஆஃப்டர் நம்ம பார்க்கும்போது அது நம்ம இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணல போல இருக்கு. இல்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கிற கோல்ஸ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்துட்டு மெயினா நான் என்ன சொல்லுவேன், நான் அத உணர்ந்தது எப்படின்னா, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் எப்பயுமே அழகா தான் இருக்கும். ரொம்ப அழகா தான் இருக்கும். நான் ஹேண்ட் ரைட்டிங் பிரைஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே 2, 3 டைம் நான் வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங்காக நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்பல்லாம் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, "உன்னோட கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினெட்லி அது ராங். அது தப்பு. அத நான் உணர்ந்திருக்கேன். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் இப்ப நம்ம வந்து இது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்து ஈஸியா ஹூ யூ ஆர் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அத நான் நெறைய பேருக்கு அவங்க ஃபேஸ பார்க்காமயே அவங்க ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்து, இவங்க இந்த மாரி பெர்சன் தான்ற அளவுக்கு அது வந்துட்டு நம்ம லைஃப்பையே நிர்ணயிக்கிறது நம்ம கையெழுத்து தான். அப்ப ஓகே நல்லா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். அப்ப நல்லா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. அதனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத தாண்டி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லன்னா, அந்த ஹேண்ட் ரைட்டிங்க நீங்க ஒவ்வொரு நாளும் அழகா மாத்துறது மூலியமா டெஃபினட்டா உங்களோட லைஃப் மேபி இங்க நெறைய பேர் இருக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல, என் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்றத விட, நீங்க இன்னும் உங்க ஹேண்ட் ரைட்டிங்க பெட்டரா நீங்க எழுத ஆரம்பிச்சுட்டா, இன்னும் நீங்க ஒரு எலான் மஸ்க் மாதிரியோ, இல்ல பில் கேட்ஸ் மாரியோ, இல்ல வாட்டெவர் உங்களோட அச்சீவ்மென்ட்ல ஒரு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். நான் இதத்தான் எல்லார்கிட்டயுமே என்னோட குழந்தைங்க பசங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு உங்களோட லைஃப்ப அந்த ரைட்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள எல்லா விதத்திலயும் சக்சஸ் பாத்த குடுக்கும்ன்றத நான் உணர்ந்திருக்கேன், பார்த்திருக்கேன்றதுனால தான் இத நான் சொல்ல விரும்புறேன். ஸோ யாரு குழந்தைங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல அப்படின்னா, நீங்க டெஃபினெட்லி நீங்க போயிட்டு ஒரு ஒரு கிளாஸாவே அவங்கள அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. பிகாஸ் நாங்க அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டிங் கிளாஸஸ். அது குழந்தையிலே நம்ம வந்துட்டு உங்க குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல உங்க குழந்தைங்க பெரியவங்களா ஆயிட்டா கூட, இப்ப கூட அவங்கள வந்துட்டு ஒரு பேராகிராஃப் அழகா எழுத சொல்லி பாருங்க. அந்த அழகா ஒரே ஒரு டைம் நீ அழகா எழுதுமா அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எழுதிருவாங்க. அதையே ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ணும்போது, அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும்ன்றத நான் இத வந்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். நான் ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்காது. நான் ஃப்ராங்கா சொல்றேன். அவங்கள வந்து ரெகுலரா எழுத சொல்லுவேன். என்னோட பாப்பா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும். அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கிறா. தெரியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்களோட அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் நான் வந்துட்டு அந்த ட்ரெயின் பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெனடிக்கா வந்திருக்கு போல இருக்கு. நம்ம ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும்ன்ற மாரி எல்லார்கிட்டயும் நான் சின்ன குழந்தைங்க அதனால தான் நான் பிளே ஸ்கூல் வச்சதே. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சின்ன வயசுலயே அந்த ரீடிங் ஹேபிட், ரைட்டிங் ஹேபிட் நம்ம குடுத்துட்டோம்னா, ரீடிங் ஹேபிட் மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆயிடும். ரைட்டிங் ஹேபிட் அவங்கள டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க லைஃபே வந்து டோட்டலா நீங்க பயப்படவே வேண்டாம். அவங்க நல்லா ரீட் பண்றாங்க, நல்லா ரைட் பண்றாங்க அப்படின்னு ஒரு குழந்தைய நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க லைஃப நீங்க லீட் பண்ண வேண்டாம். அவங்களே அழகா லீட் பண்ணிப்பாங்க. அந்த கேப்பபிலிட்டி அந்த குழந்தைக்கு இருக்கும். இது போதும் நீங்க. உங்க குழந்தைக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இப்ப கூட நீங்க வந்துட்டு உங்க பெரிய பசங்களா இருந்தா கூட அந்த ஹேண்ட் ரைட்டிங்க வந்துட்டு எழுத சொல்லி பாருங்க. ஈவன் உங்களுக்கு உங்க ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்ட்டா இல்ல, டெவலப் பண்ணணும்னா வெட்கமே படாதீங்க. 4 லைன்ஸ், 2 லைன்ஸ் எடுத்து அழகா எழுதி பாருங்க. ஒரு புது டைரி வாங்கிக்கோங்க. புது டைரி வாங்கிட்டு உங்க ஜர்னல் லைஃப் அந்த டைரியில அந்த ஜர்னலை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா இன்னைக்கு டேல கூட நீங்க ஒரு டைரி வாங்கிட்டு நீங்க அழகா அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த டைரியில என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டைரியில எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும், ஐயோ இவ்வளவு கம்மியான டேஸ் தான் நமக்கு இருக்கா, இவ்வளவு கம்மியான டேஸ்ல நம்ம இவ்வளவு அச்சீவ் பண்ணுமே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் வரும், ஒரு பயமும் வரும். பயம் இருக்கணும் லைஃப்ல. இந்த இவ்வளவு டேஸ்ல இது போயிடும். நம்ம இந்த டேல இந்த ஒரு 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் வேற மாதிரி போயிடும், தூக்கத்திலே போயிடும். திருப்பி 8 ஹவர்ஸ் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள், குளிக்கிறது,
சாப்பிடுறது, வாட் எவர் இட் இஸ் அதுக்குள்ள போயிடும். பேலன்ஸ் இந்த 8 ஹவர்ஸ்ல நமக்கான டே என்ன அப்படின்னு நம்ம அந்த டைரியில எழுதும்போது தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். இந்த 8 ஹவர்ஸ் தான் நமக்கு இருக்கு. அதுல நம்மளுக்கு 3 ஹவர்ஸ் தான் இருக்கு. இந்த 3 ஹவர்ஸ்ல தான் நம்ம லைஃப் டைம்க்கான அச்சீவ்மெண்ட்டே இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம், பயம் வரும். இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல எப்படி நமக்கு பத்துன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட தான் ஆடாவிட்டாலும் தன் சதை தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேகம் வந்துட்டு அது இன்க்ரீஸ், அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த டைரியில அப்படிதான் அந்த டேவை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அஃப்ரிமேஷன் அண்ட் கிராட்டிடியூட், நமக்கு என்ன தேவையோ அதை எழுதுவோம். அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் பண்ணணும். கண்டிப்பா கிராட்டிடியூட நீங்க எழுதணும். நான் அதுல அந்த கிராட்டிடியூட்ஸ்லயே நான் ரெகுலரா யூஸ் பண்ற கிராட்டிடியூட் என்னன்னா, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி நன்றி. இது மணிக்கான ஒரு கிராட்டிடியூடு. அப்புறம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு, ஆரோக்கியம் என்னும் பரிசு அது என்னை ஜீவனுடன் வைத்திருக்கின்றது. இத ரெகுலரா எழுதும். ஆரோக்கியம் என்னும் பரிசு அது என்னை ஜீவனுடன் வைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டைம்ஸ் எழுதுவேன். 2வது வந்துட்டு, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கிடைக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. போதும், இது போதும். நம்ம இந்த கிராட்டிடியூட் நம்ம வந்துட்டு என்ன, நம்ம உடலுக்காகவும் பணத்திற்காகவும் தான் நம்ம வந்துட்டு இந்த லைஃபே வந்துட்டு, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மனசு ஆரோக்கியமா இருக்கும். மனம் ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லாமே அது வந்து அட்ராக்ட் பண்ணிடும். அப்ப அந்த மணிக்கான தேங்க்ஸ், நம்ம இல்லையேன்னு கவலைப்படுறதை விட இருந்ததுக்கும் கிடைச்சதுக்கும் நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை ரிட்டர்னா எழுதும்போது டெஃபினட்டா நமக்கு வந்துட்டு அந்த மணி வர்றதுக்கான அந்த அட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த டைரியில நம்மளுக்கு எழுதும்போது அந்த ஜேர்னல்ல நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத நான் உணர்ந்திருக்கேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைரியில நம்ம ஜேர்னல்ல வந்துட்டு கோட்ஸ் எழுதுவோம். டேக்கான அந்த இயருக்கான அந்த டே இவ்ளோ டேஸ் தான் இருக்கு, இவ்ளோ டைம் தான் இருக்குன்னு எழுதிருவோம். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவோம், அஃப்ரிமேஷனோ கிராட்டிடியூடோ எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம் அப்படின்னா கோட்ஸ் எழுதுவோம். எனக்கு பிடிச்ச கோட்ஸ் எப்படின்னா, வித்தவுட் கிராசிங் த worst situation, no one can touch the best corner of life, dare to face anything in life. இத அப்படியே நான் படிச்சுட்டே இருப்பேன். நம்ம வந்து பேட் சுச்சுவேஷன், worst சுச்சுவேஷனை பார்க்காம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு பெஸ்ட் கார்னர் ஆஃப் லைஃப பார்க்கவே முடியாது. சோ அதை தகர்த்து எறியணும் அப்படின்றத நான் எப்பயுமே என் மைண்டுக்குள்ள நான் அந்த ரைட் பண்ணிருக்கிறத ரீட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஹோப்போனோ போனோ அப்படின்னு இப்ப நியூவா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து சசிகுமார் சார் அப்படின்ற ஒரு சார் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை வந்து அது ஒரு டீமே இருக்கு. அவங்களுக்கு அகைன் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் ஹேபிட்டுக்கு எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு சசிகுமார் சார். அவங்க என்ன அதுல சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க சொல்லல, ஏற்கனவே அதை பிராக்டிஸ் பண்ண விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணாங்க. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு இதை நீங்க எடுத்துக்கோங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. சரி, இதை வந்து நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பணம் வேணுமா, அந்த பணத்தை மை டியர் மணி, ஐ எம் வெரி சாரி, ஏன்னா நான் உன்னை வந்துட்டு என் கையில இருக்கும்போது எனக்கு வந்துட்டு நான் சரியா பயன்படுத்திக்கல, அதுக்கு ஒரு சாரி எழுதிடுங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் பட்ஜெட்டை தாண்டி நான் செலவு பண்ணிட்டேன், அதை என்னை மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் தேங்க்யூ, இது வரைக்கும் என்னோட எல்லா சுச்சுவேஷனுக்கும் நீ உதவி பண்ணிருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ. அப்படின்னு நம்ம எய்ச் அண்ட் எவ்ரி, நம்ம ஹெல்த் இஷ்யூஸா இருக்கா, நம்ம உடம்ப பாத்துக்கலையா, அந்த உடம்புக்கு நம்ம எழுதலாம், நம்ம மதருக்கு எழுதலாம், மானசீகமா நம்ம சோல் கனெக்ட் ஆகி நம்ம மம்மி நம்ம யாரையாவது காயப்படுத்திருந்தா அவங்களுக்கு எழுதலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் ஈவன் நம்ம, அதாவது நான் மெட்டீரியல் திங்ஸ், அதாவது என்னன்னா உயிரற்ற பொருளுக்கு கூட நம்ம அதை எழுதும்போது அந்த நன்றி உணர்வையும் அந்த சாரியை மன்னிப்பையும் நம்ம சொல்லும்போது, அதை எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒரு மிராக்கிளா தான் எனக்கு நடந்திருக்கு.
ஸ்டில் நவ் அத நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே இப்ப யாரையாவது ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உடனே அவங்க நேம போட்டு ஐ அம் வெரி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, லவ் யூ இப்படின்னு நான் எழுதி வச்சிருவேன். அப்ப நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிரும். மேபி உங்களுக்கு இது புடிச்சிருந்தா நீங்க இத எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மேபி YouTubeலயே நெறைய இதெல்லாம் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனதுதான். பட் எனக்கு வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ஹேப்பியா இருக்கும் இந்த விஷயத்துல. ஏன்னா நான் நான் என்னோட டைரி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 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 வருஷத்துக்கு 7 டைரி. ஓல்டு டைரி 6 வாங்குவேன். நியூ டைரி 1 வாங்குவேன். நியூ டைரியில கோல் செட்டிங் பண்ணிருப்பேன். சி இன்னொரு 10 வருஷத்துல நான் என்னவா இருக்க போறேன் அப்படின்றத கூட நான் எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி செட்டில் ஆக போறேன் கரெக்டா நடக்கும். மேபி அதுல அதிகமா நல்ல விஷயம் தான் நடக்குமே தவிர அதை தாண்டி கம்மியா வந்ததே கிடையாது. இத நான் உணர்வுபூர்வமா சொல்றேன். எப்பயுமே அந்த டைரிய தொட்டு பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஃபீல்லாம் வந்துட்டு அதெல்லாம் சொல்றதுக்கே வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்ல விரும்பினேன். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க நிறைய கருத்துக்களோட. இப்ப நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ், ஃபேமஸ் லீடர்ஸ் இவங்கெல்லாம் அவங்களோட பயோகிராஃபியும் ஆட்டோகிராஃபியும் நம்ம படிச்சு பார்த்திருக்கோம். அதனால இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த கோட்ஸ்ல இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்துட்டு கோல்ஸ மட்டுமே எழுத வேண்டாம். பக்கெட் லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஃபன்னியான விஷயங்கள். எப்பயுமே ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸா நம்ம அதுல எழுதாம, நான் வந்துட்டு காலையில ஏர்லி மார்னிங் அந்த வாக்கிங் போறப்ப அந்த இடத்துல உள்ள மரம், செடி, கொடியை நான் ரசிப்பேன். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, ட்ரெயின்ல டிராவல் பண்றது, ஃபிளைட்ல ஜேர்னி பண்றது, எல்லாமே ஒரு பெட் அனிமல்ஸ் குளிப்பாட்டி சின்ன சின்ன ஒரு அழகான விஷயத்த கூட ஃபன்னியா நம்ம எழுதி வைக்கும்போது நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போதுதான் நம்ம அந்த ஜேர்னலே நம்ம எடுத்து எழுத ஆரம்பிப்போம். ஸோ ஆல்வேஸ் நீங்க எப்பயுமே வந்து செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க மத்தவங்கள லவ் பண்றதை விட நம்மள லவ் பண்றது மத்தவங்க அப்படின்னும் போது அதாவது வாட் எவர் இட் இஸ், ஒரு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா லவ்னாலே ஒரு ஈடுபாடா இருக்கிறத விட நம்ம மேல நம்ம ஈடுபாடாவும் நம்மள லவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கவிதை வரும், நமக்கே வரும். அதுதான் நம்ம செல்ஃப் லவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில பாத்தீங்கன்னா ஹூ யூ ஆர் அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்ம இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம அந்த டைரிய மத்தவங்க படிச்சாலும் சரி, சீக்ரெட்ஸ் எல்லாம் சீக்ரெட்டாவே வச்சுக்கோங்க. டைரியில எழுதிடாதீங்க. எதெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் நமக்கு தெரியும். எதெல்லாம் எழுதக்கூடாதோ அதை நம்ம எழுதவே கூடாது. சீக்ரெட் இஸ் ஆல்வேஸ் சீக்ரெட். நம்ம என்ன பண்ணுவோம், டைரியில சீக்ரெட்ஸ் எழுதணும்னா நமக்கு அது சீக்ரெட் கிடையாது. அது படிச்சுட்டாங்க அப்படின்னா என்னோட டைரிய தெரியாம எப்படி எடுத்த அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கோவங்கள் வரும். சோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்டா தான் நான் யோசிப்பேன். சீக்ரெட்டை நம்ம எப்பயுமே நம்மளோட சோல் டு சோல் தான் கனெக்ஷன்ஸ்ல இருக்கும். டைரியிலே எழுதக்கூடாது. நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம எழுதணும். பிகாஸ் என்னைக்காவது படிக்கும்போது நம்மளுக்கே படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அந்த டைரி. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எழுதுற விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு எங்கேயாவது வெளியில போகும்போது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது இந்த புக்ஸ் அண்ட் அந்த டைரி தான் நம்மள வந்துட்டு ஆஸ் அ ஃப்ரெண்டா நம்மள வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எழுதுறோம். மேபி நம்மளோட ப்ராப்ளம் எழுதுறோம்னா அதுக்கு சொல்யூஷனே எழுதுறீங்க. இப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்துட்டு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னும் போது நம்ம அழகா நீ இதை பண்ண அதை பண்ணு இது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிடுவோம். பட் நமக்குன்னு ப்ராப்ளம் வரும்போது நம்ம சொல்றதுக்கே வெட்கப்படுவோம். அந்த டைம்ல உங்களோட ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க உடனே டைரியில எழுதிடுங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு மணி தேவைப்படுது, இதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த சுச்சுவேஷன் தேவைப்படுது, இதை ஃபேஸ் பண்றதுக்கு இந்த ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசணும் இப்படின்னு நீங்க எழுதி வச்சுட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ்டு அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா
எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் அ சொல்யூஷன். ஸோ எப்பயுமே வந்துட்டு தண்ணி ஒரு மீன் வந்து வளருது ஒரு தண்ணியில அப்படின்னா, மீனுக்கான உணவு முதல் வந்ததுக்கு அப்புறம் தான் மீனே உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு தான் நமக்கு ப்ராப்ளமே உருவாகும். ஸோ நீங்க டோன்ட் வொரி அபௌட் தட். இந்த சொல்யூஷன்றது உங்களோட டைரி தான், உங்களோட ரைட்டிங் ஹேபிட் தான். உங்களுக்கு வாட்டெவர் இட் இஸ் என்னவா இருந்தாலும் சரி, அத நீங்க எழுத பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சொல்யூஷன நீங்களே எழுத ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா நம்ம மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அப்ப நம்ம ஏன் நமக்கு சொல்லக்கூடாது? ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கான சொல்யூஷன நம்ம மத்தவங்களுக்கு ஈஸியா சொல்றது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளோட ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்றதுல தான் தி பெஸ்ட்ன்றத நான் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு அதுதான் அந்த திருப்பியும் நீங்க இத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீல மீன் நீந்தணும் அப்படின்றத விட, அந்த தண்ணிக்கான உணவு அந்த பாசி முன்னாடியே வந்துடுது. பாசி வந்ததுக்கு அப்புறம் தான் மீனே உருவாகுது அப்படின்றாங்க. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் அ சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் இஸ் அ ரைட்டிங் ஹேபிட். அந்த ரைட்டிங் ஹேபிட்ட விடவே விடாதீங்க. என்ன ஒரு டைரியில இவ்ளோ அற்புதங்கள நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு டைரி தான் நம்ம ரைட்டிங் ஹேபிட். அதாவது டைரின்றதே ரைட்டிங்காக தான். இந்த ஒரு டைரியில உள்ள நம்மளோட ரைட்டிங், நம்ம ரிட்டர்ன்ஸோ இல்ல நம்ம எழுதப் போற விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கைய நிர்ணயிச்சிருக்கு. எல்லாரோட வாழ்க்கையும் இந்த டைரி தான் நிர்ணயிச்சிருக்கு அப்படின்றத நான் சயின்டிஃபிக் ப்ரூவனாவும் பார்த்திருக்கேன். என்னோட லைஃப்லயும் நான் இத வந்து உணர்ந்திருக்கேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இவ்ளோ நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியல. மேபி இந்த ரைட்டிங் ஹேபிட் மோஸ்ட்லி இந்த மாரி ட்ரெய்னர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இல்லன்னா இத வந்துட்டு ஒரு கடவுளா பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களோட லைஃப்க்கான சொல்யூஷனா நீங்க இந்த ரைட்டிங் ஹேபிட்ட வச்சிருந்தீங்கன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பயப்படவே வேண்டாம். நம்ம தான் எழுதிருவோமே! நம்மளோட வாழ்க்கைய, நம்மளோட தலையெழுத்த நம்ம தான் எழுதணும். அதுக்கு தான் அவங்கவங்க தலையெழுத்த அவங்க தான் நிர்ணயிக்கணும். ஸோ உங்களோட தலையெழுத்து எப்படி இருக்கணுன்றத நீங்க உங்க டைரியில எழுத ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அது வழியா தான் நம்மளோட பாத்தும் போகும். நம்மளோட லைஃபோட ஜர்னியும் சக்சஸ்ஃபுல்லா போகும் சொல்லி என்னோட ஸ்பீச்ச முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ சோ மச். I would also. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. இன்றைய நாள் பயிற்றுனர் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவர். இவங்க வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஆரம்ப பள்ளின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஷோபி அகாடமி அப்படின்ற அகாடமி வச்சுருக்காங்க. இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. இவங்க ஒரு எஜுகேஷ்னல் கவுன்சிலர். இதில் மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர். இவங்க யோகா கிளாஸஸ் வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யோகா கிளாஸஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து லீடிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய எல்லா ட்ரைனிங் வெண்டர்ஸ்டையும் எல்லா லீடிங் இன்ஸ்டியூட்லேயும் ட்ரைனிங்ஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இப்படி நிறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரான நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு பர்சன் எம் சுஜாதா மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லைனா இந்த பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி நான் வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மேம், நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க, பின்னாடி நாய்ஸ் கேட்குது. தேங்க்யூ மேம். வீரசேகரன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்னைக்கு சகோதரி அவர்களுக்கு நன்றியை கூறுவதோடு ஒரு பெரிய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எழுத்து வாட் வி ஆர் ரைட்டிங்கிறத விட ஹவ் வி ஆர் ரைட்டிங், கையெழுத்து நல்லா இருக்கணுங்கிறதுல இருந்து அது எனக்கு ஒரு புதிய செய்தியா தான் இருந்தது. பொதுவா பெரிய எழுத்தாளர்கள்லாம் அவங்களுடைய கையெழுத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததா தெரியல. ரொம்ப கிறுக்கலா இருக்கும், அவருக்கு தான் புரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி கையெழுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பெரிய செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டு டூ லிஸ்ட் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் எழுதணும், இன்று என்ன செய்ய போகிறோங்கிறத மாதிரிலாம் நல்ல செய்திகள்லாம் பல செய்திகள் கிடைச்சிருக்கு. எனக்கு உடனே மைண்ட்ல வந்தது ஒண்ணுதான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். டைம்னு சொல்றப்ப இதைத்தான் நம்ம எல்லாரும் சொல்றோம். சாலிட்டரி ரீப்பர்ல வாட் இஸ் திஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் கேர் அண்ட் worries, there is no time to stand and stare, the squirrels are burying their nuts அப்படின்னு அது போகும். ஒரு அது மாதிரி நமக்கு நேரமே இல்லைங்கிறத சொல்றதுதான் நம்ம பழக்கமா இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா எப்படி இருக்குங்கிறத சகோதரிகள் சொன்னதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். ஓ, what a great life we have, there are lot of time to stand and stare around to see. ஏன்னா வின்சென்ட் சர்ச்சிலே அதான் சொன்னாரா, நீங்க ஓப்பன் மைண்டா போனாலே போதும், எப்படி பேசுறீங்கிறதுக்கு இதைத்தான் சொன்னாரா. நான் சும்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அதுல இருந்து கிடைக்கிறத வச்சே நான் எழுதுவேன் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிருக்கு. சகோதரி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு, வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத சொற்பொழிவுகளை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீரசேகரன் சார். ஃபீட்பேக் வழங்க வரும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய செஷன் மிகவும் சிறப்பாக அமைந்தது. ஏதால் நாம் 60 டைரி எழுதும் பழக்கம் எனக்கு இருக்கின்றது. டைரி எழுதுவது என்பது ஒரு சிறந்த ஒரு கலை போல எனக்கு தெரிகின்றது. சிறந்த கலை என்றால், நாம் அன்று நடந்ததை எழுதி வைத்தால் எத்தனை வருடங்கள் சென்று பார்த்தாலும் அந்த நினைவு நமக்கு வரும். ஓ, இந்த வருடம் நான் இந்த தவறை செய்திருக்கின்றேன், அதை திருத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் எழுகின்றது. நான் டைரியில் எழுதும்போது இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றுதான் தொடங்குவேன். அதே போல டைரி இரவு முடிக்கும் பொழுது இந்த நாளை நல்ல நாளாக அமைத்து தந்த இறைவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள் என்று அந்த நன்றியோடு நான் முடிப்பேன். இன்னும் அந்த பழக்கம் எனக்கு இருக்கின்றது. எழுதுவது என்பது மிக சிறப்பு. அதை ஆசிரியர் சொல்வார், கையெழுத்து உன் தலையெழுத்து போல இருக்குதே அப்படின்வார். அவ்வளவு மோசமாக இருக்கும் கையெழுத்தை சிறப்பாக அமைத்து தந்த ஆசிரியர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுதுவது ஒரு கலை, அந்த கலையை நாம் வளர்த்துக் கொள்வதுதான் சிறப்பு என்ற ஒரு தத்துவத்தை இன்று நற்புலரின் மூலியமாக அமைத்து தந்த சுஜாதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். நெக்ஸ்ட் செஷன் எக்ஸலண்டா இருந்தது மேம். நீங்க எப்போதுமே ஏதாவது ஒன்று புதுசா சொல்லுவீங்க.
அந்த வகையில இன்னைக்கு உங்களோட இது லைஃப் ஹிஸ்டரி பத்தி எடுத்து சொன்னீங்க. ப்ளஸ் வந்து அந்த ரைட்டிங் ஹேபிட்டை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. வெரி யூஸ்ஃபுல் செஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள், ஒரு வாசிப்பு அப்படின்றத பற்றியும். ஓகே, பாபுராவ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். யாராச்சும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் முன்னாடியே பண்ணிவிடுங்க. நான் கன்க்ளூஷன் போனேன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம இடையில திருப்பி நிறுத்த முடியாது. பாபுராவ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்புலரி நட்புகளுக்கு நல் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம். சுஜாதா மேடம், நல்ல எக்ஸலன்ட் செஷன். அதாவது எழுதுகிற பழக்கம்னா நம்ம டைரியில் சார் சொன்ன மாதிரி 60 இயர்ஸாக டைரி எழுதுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு கலை. இன்ஃபேக்ட் எழுதுறதுங்கிறது அது ஒரு கலை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட சொன்னீங்க. எனக்கு இந்த சீக்ரெட், உங்களுடைய அந்த நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா முதல்ல வந்து என்னுடைய கவிதைகள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா, என் எழுதுகோள் தூரிகை தலை சாய்க்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த மானுடம் நிமிர்ந்ததென்று மாறுதட்டி சொல்வேன். அப்போ என்னுடைய எழுத்துக்கள் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு அந்த வரிகள் எழுதும் போது எனக்கு கிடைச்சிடும். ஸோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, கையெழுத்து நல்லா இருந்தாதான் தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஹம்பக். அது ரொம்ப என்ன சொல்றது, நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இன்னைக்கும் கூட அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. உன் கையெழுத்து பார்த்தாலே உன் தலையெழுத்து தெரியுது அப்படின்னு அந்த விஷயத்த மாத்தணும். அது வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நிறைய விஷயங்கள், ஒரு வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குட்டியா நிறைய தெரியாத விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேடம். ரொம்ப அருமையான ஒரு செஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். லோகநாதன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஐயா, அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். நான் ஓசூர்லேருந்து பேசுகிறேன். கடும் குளிருங்க, இருந்தாலும் இன்றைய காலை பொழுது ரொம்ப அருமையான செக்ஷனு. நான் டைரி எழுதுகிற பழக்கம் இல்லையே, எனக்கு 73 வயசு. அதெல்லாம் டைரி எழுதுகிற பழக்கம் இல்லை. என்னுடைய திங்கிங் பூரா பாசிட்டிவாக தான் இருக்கும் எப்பவுமே. அதனால என்னுடைய குடும்பம், நான் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கம்மி, ரொம்ப 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 கம்மி ஐயா. நான் இதுக்கு மேலே டைரி எழுதுவேன். மேலே நல்ல அறிவுரை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன் சார். லோகநாதன் சார் வந்து தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க நற்புலரியில். இப்போதான் ஒரு 1 மந்த்தாக நான் தொடர்ந்து இருக்கேன். நான் கடுமையான உழைப்பாளி. என்னென்னா பட்டு வளர்ப்பு துறையில் இருந்தேன். இப்போ பட்டு வளர்ப்பு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அகிம்சா பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி லோகநாதன் சார். அது ரொம்ப கடுமையான வேலை, விவசாய வேலை. இயற்கையோடு இயற்கையா இருக்கேன். தேங்க்யூ. நன்றி 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 சார். நற்புலரியில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அன்மியூட் பண்ணி பேசியிருக்காங்க. இதுவே இன்றைய செஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா 1 மாதத்துக்கு வந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஆனால் சுஜாதா மேம் சொன்ன விஷயம் அவங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆனதுனால இன்றைக்கி முதல்ல ஃபீட்பேக் வழங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன் சார். வேறு யாராச்சும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நிறைவு நோக்கி நம்ம செல்லலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் இன்றைக்கி ஒரு அருமையான செஷன். இந்த எமோஷ்னல் கனெக்டிவிட்டியோட ஒரு விஷயம் நல்லா செய்யணும் அப்படின்ற அந்த வாசிப்பையும் சரி, எழுதுதலையும் சரி, ஒரு மற்றவர்களை தூண்டும் வகையில் இன்றைக்கி வழங்கின, நல்ல வகையில் தூண்டும் வகையில் வழங்கின இன்றைக்கி சுஜாதா மேம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக நன்றியுணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். இன்று அதிகாலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லவங்களுக்கும்
பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புள்ளரின் சார்பாக நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். நாளைக்கு ஒரு நல்ல செஷனில் மீண்டும் நல்ல நபருடன் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.